சேலத்தில் தீபாவளி பண்டிகைக்காக ஏராளமான கடைகள் மற்றும் தனியார் மண்டபங்களில் இனிப்பு பலகாரங்கள் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த இடங்களில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் சரியாக கடைபிடிக்கப்படுகின்றனவா என்று அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பாக சேலம் செய்தியாளர் ரியாஸ் உணவு பாதுகாப்பு அதிகாரி அனுராதாவுடன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வணக்கம். தற்போது இந்த நீங்க சோதனையில் எந்த வகையான விஷயங்களை நீங்க முக்கியமாக முன்னிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க அங்கே உற்பத்தி செய்யும் இடம் சுத்தம் சுகாதாரமாக இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து தரமான மூலப்பொருட்களை வச்சுருக்காங்க, ஸ்டோர் பண்ணியிருக்காங்களா, அதை வச்சு தான் பயன்படுத்துகிறாங்களா, உற்பத்தி செய்கிறாங்களா அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக பார்க்குறோம். ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருக்கிறோம். வாங்குகிற பொருளே தரமான பொருளை தான் வாங்கி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் பார்க்குறோம். பயன்படுத்துகிற தண்ணீர் முதற்கொண்டு அருந்தத்தக்க குடிநீராக தான் இருக்கணும். ஸோ அந்த வகையில் ஆர்ஓ போட்டிருக்கணும், இல்லைனா கேன் வாட்டர் வாங்கி அவங்க செய்யணும். ஸோ அதையும் நம்ம முழுமையாக பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறோம். அடுத்து அந்த உணவு உற்பத்தி செய்கிறாங்க, அவங்க தன் சுத்தத்தை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கேப்பு, ஏப்ரன் அதெல்லாம் போடணும். ஏன்னா வேர்வையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் அவங்க அந்த ஏப்ரனும் கேப்பு அதெல்லாம் போட்டு செய்யணும். அப்புறம் அந்த ஒன்ஸ் இனிப்போ இல்லை காரமோ பேக்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அது என்றைக்கு தயார் பண்ணது, யார் தயாரித்தது, எவ்வளோ நாளைக்குள்ளே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வாங்க நுகர்வோருக்கு கண்டிப்பாக அவங்க சொல்லணும். ஸோ அதையும் நாங்கள் முழுமையாக பார்த்துட்ருக்கோம். சின்ன சின்ன தவறுகள்லாம் இருக்குது. அதை அவங்களுக்கு அந்த உற்பத்தியாளர்கிட்ட மாற்றிக்க சொல்லியும் உடனடியாக சிலதெல்லாம் அப்புறப்படுத்த சொல்லி கொஞ்சம் சுத்தம் சுகாதாரமாக வைக்க சொல்லி இந்த டேட்டெல்லாம் இல்லாததெல்லாம் இப்போ உடனடியாக போட சொல்லியிருக்கோம். அப்புறம் சில இனிப்புகளை நாங்கள் மாதிரிகளாக எடுத்து உணவு பகுப்பாய்வுப்படுத்த அனுப்பிச்சு செக் பண்ணுவோம். குறிப்பாக சில இனிப்பு வகைகளில் விலங்குகளுடைய அந்த கொழுப்புலேருந்து சில அந்த சில்வர் பெல்ட் செய்யப்பட்டதாக ஒரு புகார் இருக்குது. அந்த மாதிரி சிலத்தில் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்படி கண்டுபிடிக்க போனால் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இது உணவு பாதுகாப்பு ஆணையகமே இந்த சில்வர் லீஃப், அதாவது விலங்குகள் கொழுப்புலேருந்து செய்யப்பட்ட அந்த சில்வர் லீஃபை இனிப்புகள் மேலே பயன்படுத்துறதை தடை செய்திருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த இனிப்பு செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய அளவில் செய்கிறவங்கள தான் நாங்கள் ஆய்வு பண்ணோம். சனிக்கிழமை போய் கூட பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க ரெகுலராக அதை பயன்படுத்துகிறவங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட போய் ஆய்வு பண்ணும்போது அது வெஜிடபிள் சில்வர் லீஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டோட அவங்க வேறு வட மாநிலத்துலேருந்து வாங்கினதோட சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் அந்த லீஃப் இருந்த பேக்கெட்லேயும் பார்த்து ஆய்வு பண்ணும்போது அது தரமானதாக வெஜிடேரியன் சிம்பிளோடு தான் இருந்தது. இதே விலங்குகளால் செய்யப்பட்டது, அந்த கொழுப்புலேருந்து பண்ணது அப்படின்னாக்கா அது விலை குறைவாகவும் இருக்குது. இதை நாங்கள் ஆய்வும் பண்ணி பார்த்தோம். அவங்கக்கிட்டே கேட்டோம் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, அந்த மிகப்பெரிய நிறுவனம் இங்கே செய்துட்ருக்கிறவங்கள்ட்ட இது நம்ம கையில் தேய்ச்சோம் அந்த சில்வர் லீஃபை அப்படின்னா அது அப்படியே போயிடுது, கையிலேருந்தே மறைஞ்சிடுது அதை தேய்க்கும் போது. ஆனால் அந்த அந்த விலங்குகள் மூலமாக செய்யப்பட்ட அந்த கொழுப்புலேருந்து பண்ணதுனாக்கா அது கண்டிப்பாக போகாதாமா. அது தின்னா நம்ம கையிலே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மக்கள் கூட அதை பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்றது நல்லது.